பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜிசிஇ ஏ-லெவல் பரீட்சை பெறுபவர்கள் வந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே சில விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட விரும்புகின்றோம். உண்மையில் சந்தோஷமான விஷயம், இந்த நாட்டிலே கணித பிரிவிலே கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒரு தமிழ் மாணவனும், வணிக பிரிவிலே காத்தாங்குடியைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் மாணவனும், கலைத்துறை உயிரியல் துறையிலே சிங்கள மாணவர்கள், ரோயல் கல்லூரி மாணவர் உட்பட இப்படி எல்லா சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த நாட்டிலே முதல் தரத்திலே ஐலண்ட் ரேங்கிலே ஃபஸ்ட்லே வந்திருப்பது ஒரு சந்தோஷமான விஷயம். அதுபோல் நாடளாவிய ரீதியில் நாங்கள் பார்த்தால் பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், கஷ்ட பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லோருமே இதிலே சிறப்பான ஒரு பெறுபற்றி பெற்றிருப்பது மிகவும் முக்கியமானது. அந்த வகையிலே பல்கலைக்கழக அனுமதி பெற்றவர்கள், நல்ல பெறுபவர்களை பெற்றவர்கள் எல்லோருக்குமே நாங்கள் முதல்ல மனமாற வாழ்த்தி கொண்டோம். இந்த பல்கலைக்கழக பெறுபவர்கள் குறித்து உங்களுடைய மனப்பதிவு எப்படி இருக்கிறது? இன்று எங்குமே அதுதான் பேசப்படுகிறது. மக்கள் பேசுகிற ஒரு சந்தர்ப்பத்திலே தான் நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் கேட்கிறேன். ஜஸாக்கமுல்லாஹு ஹைர். முதலாவதாக அந்த மாணவர்களுக்கு நாங்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஒரு முயற்சியினுடைய ஒரு ரிசல்ட், ஒரு முயற்சியினுடைய ஒரு அடைவு என்று தான் இதை சொல்ல வேண்டும். எனவே அவர்களுக்கு முதலாவதாக நாங்கள் நன்றி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதுடன், அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், உங்களை உருவாக்கி இந்த இடத்துக்கு, இந்த நாட்டில் பேசும் பொருளாக உங்களை மாற்றி கொண்டவர்கள் நீங்கள் மட்டுமல்ல. உங்களுக்கு பின்னால் இன்னும் பல சக்திகள் உங்களுக்காக வேண்டி உழைத்திருக்கிறது, முயற்சித்திருக்கிறது. அவர்களை மறந்து விடாதீர்கள். பொதுவாக இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்விமானும் யோசிக்க வேண்டும், நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும். நாங்கள் இந்த இடத்திலிருந்து உரையாடி கொண்டிருக்கின்றோம், ஒரு வளவாளராக கதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றிருந்தால் நாங்களாக எங்களை உருவாக்கி கொள்ளவில்லை. எங்களை உருவாக்குவதற்காக வேண்டி பல பேருடைய வியர்வைகள் சிந்தப்பட்டிருக்கிறது, பல பேருடைய கனவுகள் இருந்திருக்கிறது, பல பேருடைய பிரார்த்தனைகளும் இருந்திருக்கிறது, பல பேருடைய விடாமுயற்சி, பாடசாலை சமூகம், தொண்டு நிறுவனங்கள், பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், சம்மேளனங்கள், ஊர் ஜமாத்தினர்கள். ஏனென்றால் ஒரு ஊரில் ஒரு மாணவன் காத்தாங்குடியில் வணிகத்துறையில் முதலாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் என்பது காத்தாங்குடியில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. ஒரு காலத்தில் காத்தாங்குடி எப்படி பேசினார்களோ அது தலைகீழாக படிக்கக்கூடிய ஒரு சமூகம் வாழக்கூடிய ஊர் என்ற அளவுக்கு அந்த ஒரு மாணவனுடைய என்ன சீலம், ஒரு செயல்பாட்டினால் அதை மாற்றி அமைக்க முடியும் என்றது அப்படித்தான் பார்க்கப்படுகிறது. எனவே என்னுடைய முதல் செய்தி என்னவென்று சொன்னால், பட்டம் பெற்று அல்லது நல்ல ரிசல்ட்டை எடுத்து அடுத்த நகர்வுக்கு காத்திருக்கக்கூடிய மாணவனிடத்தில் வேண்டிக் கொள்ளக்கூடிய செய்தி, உங்களை உருவாக்கியவர்களை மறந்து விடாதீர்கள். குறிப்பாக பெற்றோர்களை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் பாடசாலை பல்கலைக்கழகங்களுக்கு போகும் பொழுதெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான், குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சம்பந்தமாக சில அறிவுரைகளை வழங்குங்கள். ஏனென்றால் ஹதீஸுகளில் கூட வந்திருக்கிறது, நண்பர்களை மிகவும் பெருமிதம் கொண்டு மக்கள் அறிமுகப்படுத்துவார்கள், பெற்றோர்களை அறிமுகப்படுத்த கொஞ்சம் கஷ்டப்படுவார்கள். நிச்சயமாக அந்த காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் அந்த காத்தான்குடியிலே முதலிடம் பெற்ற மாணவனுடைய தாய் பேசிய ஒரு உரை நான் பார்த்தேன். அவர் சொல்கிறார், என்னுடைய பிள்ளை படித்து முடியும் வரை ஃபோன் கையாளுவதை கூட நான் பார்த்து விட்டு தான் நான் தூங்குவேன், கடைசியில் தான் தூங்குவேன். எப்படி இருந்தாலும் அந்த பிள்ளையை ஒரு தாய் மிகவும் கண்ணும் கருத்துமாக வளர்த்த ஒரு காட்சியை அவர் சொன்னார். ஆனால் அந்த இடத்துக்கு கொண்டு வருகின்ற பொதுவாக அந்த ஏணி, தோணி, வாத்தியார் என்று சொல்வார்கள், அந்த மூன்றையும் அது கடந்தவுடன் எல்லோரும் மறந்து விடுவார்கள் என்பது போல பெற்றோர் மிக முக்கியமானவர்கள். நீங்கள் சொல்வது போல முஸ்லீம் சமூகத்துடைய கல்வி மறுமலர்ச்சியுடைய முன்னோடி எங்களுடைய அறிஞர் சித்திலப்பை அவருடைய 3 பண்புகளை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தல். ஒன்று, அவர் மிக வசதியான ஒருவராக இருந்தார். 2வது, ஒரு பெரிய அறிஞராக இருந்தார். 3வது, மார்க்க கல்வி கொண்டவராக இருந்தார். இந்த 3 இணைந்தது ஒரு சமூக சிந்தனை அவர்களை உருவாக்கியது. இப்படியான மனிதர்கள் ஒரு கல்வி பிரச்சாரத்தை செய்தார்கள். நீங்கள் சொன்னது போல ஒவ்வொரு ஊரிலும் வசதி குறைந்த மாணவர்களுக்கு உதவுவதற்கென்றே நிறைய ஏற்பாடுகளை இப்போது செய்து வைத்திருக்கிறார்கள். இப்படி நாங்கள் இந்த நாட்டில் இலவச கல்வியை பெறுகிறோம். நாடு நமக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் நன்றியுடையலாக இருப்பது என்பது மிகவும் முக்கியமானது. ஜஸாக்கமுல்லாஹு ஹைர். கடைசியாக சொல்வதாக இருந்தால், தன்னை உருவாக்கிய பெற்றோர்களையே தன்னால் பார்த்து கொள்ள முடியாதவன் நாட்டை பாதுகாப்பானா?
முக்கியமான செய்தி என்பது ஒரு செய்தி. ஆமாம், உண்மையில் இது பல்கலைக்கழகம் செல்கிற மாணவர்கள் என்று ஒரு நாட்டுடைய ஒரு சொத்தாக பார்க்கப்படுகிறார்கள். அவர்கள் பல்கலைக்கழக சூழலுக்கு செல்கிற போது மிகவும் வித்தியாசமான ஒரு இடத்துக்கு போவதை உணர்கிறார்கள். உண்மையில் பாடசாலையை விட அது வேறுபட்ட ஒன்று தான். அப்படியான சூழல் என்பது இன்று இலங்கையில் எப்படி இருக்க வேண்டும் அல்லது எப்படி இருக்கிறது, இனி எப்படி இந்த மாணவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக நீங்கள் என்ன ஆலோசனை செல்லலாம், அல்லது ஊர் மட்டங்களிலே பள்ளிவாசலோ கல்வி நிறுவனங்களோ எப்படி அந்த மாணவர்களுக்கு வழிகாட்டலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஜஸாக்கமுல்லாஹு கைர். கடந்த காலங்களுடைய அனுபவங்களை பார்க்கும் பொழுது பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் அவர்கள் எந்த ஊரை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த ஊருக்கும் இடையில் எந்த வகையான தொடர்பாடலும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய சொத்து வாலிபர்கள், கல்விமான்களாக வரப்போகிறவர்கள் ஒரு நல்ல ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஒரு ஊருடைய மேம்பாட்டுக்கு நன்றாக என்ன செய்ய முடியும், பாவிக்க முடியும். அவர்களை பாவிக்கிறார்களா என்று கேட்டால் அது மிகவும் இல்லை என்று சொன்னாலும் என்ன செய்ய மாட்டீர்கள், நீங்கள் கோவித்துக் கொள்ள மாட்டீர்கள். ஆனால் ஒரு சில பிரதேசங்களில் அப்படிப்பட்ட சில நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளை ஒவ்வொரு ஊரும் எங்களுடைய பிரதேசத்து ஒரு கல்விமான் அல்லது பிரதேசத்தினுடைய ஒரு சொத்து என்று சொல்லி அவர்களை சரியாக பாவித்தால் என்ன செய்ய முடியும், அவர்களை கொண்டு வேலை வாங்க முடியும், நியாயமான வேலைகள் வாங்க முடியும். என்றால் அவர்கள் நன்றாக படித்துத்தான் பல்கலைக்கழகம் போயிருக்கிறார்கள். அவர்களை கொண்டு என்ன செய்ய முடியும்? எனக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்கிறது. ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போக இருக்கின்ற ஒரு சகோதரிக்கு நாங்கள் உதவி செய்தோம். ஜம்சம் ஃபவுண்டேஷனால் உதவி செய்தோம். உதவி செய்யும் பொழுது அங்கிருந்து எங்களுடைய ஒரு அதிகாரி ஒரு கேள்வி கேட்டார். இதை நாங்கள் உங்களுக்கு தந்துட்டோம், இதற்கு நீங்கள் திருப்பி எங்களுக்கு என்ன தருவீங்கன்னு சொல்லி, ரிசல்ட் என்ன, இதுக்கு ரிட்டர்ன் என்ன தருவீங்க, கைமாற்று என்ன செய்வீங்க? எந்த யோசனையும் இல்லாமல் எடுப்பிலேயே அந்த சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, ஷெடோ ரிசல்ட்டில் ஃபெயில் ஆகுவார்கள் என்று ஒதுக்கப்பட்ட 10 பேரை நான் கணித பாடத்தில் பாஸ் பண்ணி தருவேன். உண்மையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றால், கடந்த காலங்களில் கூட நமது பல்கலைக்கழக மாணவ மாணவியர் சுற்றுப்புறத்தில் இருக்கிற பாடசாலைகளுக்கு சென்று மாணவர்களுக்கு படிப்பிப்பதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார்கள். முஸ்லீம் மஜ்லிஸ்கள் அதை பல இடங்களில் செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அண்மை காலங்களிலே பல்கலைக்கழகம் நிறைய மாணவியர்கள் வருகின்றார்கள், பெண்கள் வருகிறார்கள். அது நடைமுறையில் அப்படியே குறைந்து போயிருக்கிறது. இது மாதிரி நிச்சயமாக பல பாடசாலைகளிலே இவர்களை பயன்படுத்த முடியும். உங்களுடைய அந்த ஆலோசனை மிகவும் பெருமதியானது. முதலாவது அவர்களை பாவிப்பது என்பது. 2வது மாணவர்கள் அதற்கு ஆயத்தமாக வேண்டும். என்னை யாராவது பாவிக்க மாட்டார்களா, எனக்கு ஏதாவது ஒரு அவகாசம் தர மாட்டார்களா, நான் ஏன் ஒரு பள்ளி நிர்வாகத்தில் ஒரு அங்கத்தவராக இருந்து அது ஒரு அந்த நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனமாக பள்ளியை ஆக்குவதற்கு என்னுடைய பங்களிப்பு எப்படி செய்ய முடியும், டிஜிட்டலைஸ் பண்ணுவதற்கு என்ன உலகமே பேசிக்கொண்டிருக்கிறது டிஜிட்டலைசிங். அதாவது நாட்டினுடைய பிரசிடென்ட் கூட அதை பற்றி மிச்சம் பேசுகிறார். எங்களுடைய பள்ளி வாசல்களை எப்படி டிஜிட்டலைஸ் பண்ண முடியும், என்ன சொல்ற தமிழ்ல, அது உண்மையில் எண்ணிமைப்படுத்துவது என்று சொல்வார்கள் டிஜிட்டல் என்பதற்கு. அது ஒரு இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ பள்ளிவாசலே குர்ஆன் வகுப்புகள் நடக்கின்றன. அது ஒரு டிஜிட்டல் திரையிலே அந்த குர்ஆன் வசனங்களை மொழிபெயர்ப்போடு போட முடியும், சொற்களை போட முடியும். பழைய முறைகளை விடவும் இப்படி கிராத்துகளை போட முடியும். எப்படி எவ்வளவு வசதிகள் என்று வந்திருக்கின்றது. துருக்கி பள்ளிவாசலிலே எப்படி இந்த சுபஹ் தொழுதவுடன் பள்ளிவாசல் எக்ஸசைஸ் செய்கிறார்கள், மாணவர்களை குழந்தைகளை கொண்டு கையாளுகிறார்கள். இப்படியெல்லாம் இந்த இளைஞர்களை நமது பொது நிறுவனங்களை ஈடுபடுத்துவது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இந்த மாதிரியான பல்கலைக்கழக நிச்சயமாக இஸ்லாத்தினுடைய வரையறைக்குள்ளே இருந்து கொண்டு செய்வதற்கு எம்மாத்திரமோ வேலைகள் எங்களுக்கு இருக்கிறது. நாட்டினுடைய பாப்புலேஷன், அதாவது நாட்டினுடைய மக்கள் தொகையில் 52% யாரு, பெண்கள் என்று நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். பள்ளிவாசல்களுக்கும் இந்த பெண்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பாடல் என்று கேட்கும் பொழுது அது ரமலான் மாதத்தினுடன் மட்டுப்படுத்தப்பட்ட சில பிரதேசங்கள் இருக்கிறது, பெருநாளுடன் மட்டுப்படுத்தப்பட்ட சில பிரதேசங்கள் இருக்கிறது, சில பிரதேசங்கள் அது கூட இல்லை. நான் இருக்கக்கூடிய பிரதேசத்தில் என்னுடைய குடும்பமோ அல்லது யாரோ ஒருவர் பள்ளிக்கு போவதாக இருந்தால், ஒரு பெண் பள்ளிக்கு போவதாக இருந்தால் ஜனாசாவாகத்தான் போக வேண்டும், ஜனாசாவாகத்தான் போக வேண்டும். அது இல்லாமல் மற்ற பள்ளிக்கு அந்த பள்ளிக்கு போவது என்பது இம்பாசிபிள். இனி அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்ல வரேன் என்றால், இவர்களை சரியாக பயன்படுத்தி ஒரு முறையான ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியும் என்றிருந்தால் இந்த வளம் எங்களுக்கு இருக்கிற மிக பெரிய வளம்.
ஜம்சம் ஃபவுண்டேஷன் அது சம்பந்தமாக ஒரு முயற்சியை வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தி சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் அது சம்பந்தமாக இப்போ பேசுவதற்கு இடத்துல இருந்தாலும் கூட அதை பற்றி நான் பேசாமல் பொதுவாக சொல்லுகின்றேன். பல்கலைக்கழக மாணவர்களும் ஆயத்தமாக வேண்டும். பல்கலைக்கழக மாணவர்களை பயன்படுத்தவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக வேண்டும். களமமைத்து கொடுக்கவும் வேண்டும். களத்தில் வந்து ஆடுவதற்குரிய விளையாட்டு வீரர்களாகவும் யார் மாற வேண்டும்? அந்த மாணவர்கள் மாணவிகள் மாற வேண்டும். உண்மையில் இப்போ நிறைய மாணவிகள் தான் அரசாங்க பல்கலைக்கழகங்களை செல்கிறார்கள். மாணவர்கள் அதிகமாக இந்த தனியார் துறை உயர்கல்வி நிறுவனங்களை படிக்கிறார்கள். அதை பற்றிய கவனம் சமூகத்திலே குறைவாக இருக்கிறது. நிச்சயமாக ஏலெவல் பாஸ் அந்த சித்தி எய்திய மாணவர்கள் அப்படி புதிய நிறைய துறைகளுக்கு போது செல்கிறார்கள். இந்த மாணவர்களுக்கான வழிகாட்டல் தொடர்பாகவும் நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. வழக்கமாக தெரிந்த பல்கலைக்கழகங்களுக்கு அப்பாலே அது தொடர்பாக சமூகம் எப்படி யோசிக்கலாம்? ஒரு ஊராக அல்லது நிறுவனங்களாக, நீங்கள் ஏற்கனவே சொன்ன போல உங்களுடைய நிறுவனங்கள் கூட இருக்கிறது, இப்படி எல்லோரும் கூட்டாக சேர்ந்து இதை எப்படி யோசிக்கலாம்? நிச்சயமாக. அதாவது இன்றைக்கு நாங்கள் இருக்கிற நிலைமை என்னன்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கிற ஒரு டிமாண்டை வச்சு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போகக்கூடிய ஒரு மாணவியோ அல்லது மாணவனோ ஏதோ ஒரு துறையை செய்வார், தெரிவு செய்வார். ஆனால் 5 வருடம் அவர் பட்டதாரியாக பட்டம் பெற்று வந்து வேலைக்கு அல்லது ஒரு தொழிலுக்கு போகும்பொழுது இருக்கக்கூடிய டிமாண்ட் என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 15 ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், அந்த நேரத்தில் என்ன தொழில் வாய்ப்புகள் இருக்குன்றெல்லாம் நினைச்சுக்கிறாங்க. குரானில் கதைத்திருக்கிறாங்க, குரான் பேசி இருக்குதுன்னு சொன்னால், நான் ஒரு பல்கலைக்கழக பட்டதாரியாக வெளியே வந்து தொழில் ஆரம்பிக்கும் பொழுது இன்றைக்கு இருக்கிற இந்த சேஞ்சில் அன்றைக்கு என்ன இருக்கும் என்பதை கூட ஓரளவு என்ன செய்ய முடியும், ஒரு தூரப்பார்வையில் பார்க்க. அப்படிப்பட்ட ஒரு வேக்கன்சி, அப்படிப்பட்ட ஒரு இடைவெளியை நிரப்புவதற்குரிய ஒரு கல்விக் கொள்கையாக அதனுடைய அந்த பட்டப்படிப்பை ஆக்கிக்கொள்ள முடியும் என்றுதான் என்ன செய்யும், மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கும். நிச்சயமாக. இப்போது நாங்கள் மத்திய கிழக்கில் ஒரு யுத்தத்தை எதிர்கொள்கின்றோம். எனக்கு நண்பர்கள் பலர் சொன்னார்கள், இன்றும் கூட காலையில் ஒரு சந்தித்தேன். அவர் சொன்னார், தன்னுடைய மகனுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கிறது, 6 மாதங்களுக்கு உங்களுக்கு தொழில் இல்லை, சம்பளமும் இல்லை, நீங்கள் உடனே நாட்டை விட்டு வெளியேறலாம் என்று. அப்போ அடுத்த 5 வருடங்களில் உலகத்தில் என்ன பெரிய மாற்றங்கள் நிகழும்? முழுக்க மத்திய கிழக்கு சந்தைக்கு பற்றி போவது பற்றி யோசிக்கிறார்கள், அல்லது ஐரோப்பிய மார்க்கெட்டுக்கு போவது யோசிக்கிறார்கள், மார்க்கெட்டபிள் கோர்சஸ் என்றெல்லாம் பேசுகிறார்கள். இந்த நிலைமையில் நீங்கள் சொல்வது மிக முக்கியம். இந்த தொலைநோக்கு, இந்த கலந்துரையாடல் கொண்டு முந்தைய ஒரு காலம் இருந்தது, பாடசாலை அதிபர்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்டினார். இப்போது ஊரில் இருக்கிற இந்த துறை சார்ந்தவர்கள் ப்ரொஃபஷனல் வழிகாட்டுகிறார்கள். இது எல்லா சமூகங்களும், முஸ்லீம்கள் மட்டுமல்ல, சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் எல்லோருமே சிறப்பாக அப்படி யோசித்தால்தான் இந்த நாட்டை ஒரு நல்ல பொருளாதார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, அந்த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் சொல்ல விஷயங்கள் எல்லாம் வளர்க்க முடியும். ஆகவே இது தொடர்பாக நீங்கள் மேலதிகமாக என்ன நினைக்கிறீர்கள்? நான் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இன்று பல்கலைக்கழகங்களுக்கு போய் பட்டம் பெற்று வந்த பட்டதாரிகள் எல்லாம் தொழில் தேடுகிறார்கள். தொழில் எல்லாம் திறமையானவர்களை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. கிரியேட்டிவ் திங்கர்ஸ், திறன்களுடையவர்களை தேடுறாங்க, ஸ்கில்ஸை தேடுறாங்க. பெரும்பாலும் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய அந்த சர்டிஃபிகேட் இருக்குதானே, இது ஒரு ஜொப்புக்கு என்ட்ராவதுக்குரிய கதவை திறந்து தரலாம். அந்த கதவை நிரந்தரமாக திறந்து வைக்கக்கூடியது என்னிடம் இருக்கக்கூடிய திறமைகள் மட்டும்தான். இல்லாட்டி சொல்லுவாங்க, நீங்கள் போயிட்டு வாங்கன்னுவாங்க. அப்போ கடைசிக்கு பார்த்தா அவருடைய லைஃப்பில் அவர் தொழில் தேடிக்கொண்டே இருப்பார். இதை வச்சு கையில் இருக்கிற இந்த காகிதத்துண்டு, அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தொழில் தேடுவார். ஆனால் தொழில் என்ன செய்ய மாட்டேன், அவருக்கு தொழிலை நீடித்து நிற்பதற்குரிய அவகாசம் கிடைக்க மாட்டாது. எது இல்லாட்டி அந்த திறன் அவர்கிட்ட இல்லாட்டி. எனவே பல்கலைக்கழகம் உங்களுக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய புத்திமதி என்னவென்று சொன்னால், 2 விஷயத்தை கவனத்தில் எடுங்க. முதலாவது விஷயம், நான் ஏதாவது என்னுடைய மறுமை வாழ்வுக்கு இந்த கல்வியினூடாக ஏதாவது ஒன்று தேடிக்கொள்ள வேண்டும். நாங்கள் அதை நம்பி வாழக்கூடியவர்கள். மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை, எதையும் படிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு டாக்டராக இருந்தார். ஜுல்கர்னைன் இஸ்கந்தர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு இன்ஜினியர். அவரை அப்படித்தான் குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு அரசியல் பிரமுகராக இருந்தார், அரசியல்வாதியாக அரசியலை பற்றி கரைத்து குடித்தொருவர் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தொழில் வாய்ப்பை பற்றி, அவருக்கு இருந்த சுய தொழில், அதை பற்றி வஅல்லம்னாஹு ஸன்அத் லபூஸ், அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு எக்கானமிஸ்ட், உலகத்துடைய எக்கானமி, அவர்கள் உலகத்துடைய எந்த ஒரு எக்கானமி கொள்கையாக இருந்தாலும் அந்த கொள்கையை ப்ளூ பிரிண்டை எழுதி கொடுத்தது யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம்.
எல்லா நபிமார்களும் வெறுமனே ஒரு ஏகத்துவத்தின் பக்கமாக அழைக்கக்கூடிய அழைப்பாளராகத்தான் வந்தார்கள். ஆனால் அதற்கு ஒரு வழியாக ஆக்கி கொண்டது அவர்கள் இருந்த திறமைகளை, அந்தந்த காலத்துடைய பொது பிரச்சனையை. எனவே நான் சொல்லுகின்றேன், ஆகிரத்தை சம்பாதித்துக் கொள்வதற்கு இதை எப்படி பயன்படுத்தலாம்? நல்ல ஒரு டாக்டராக மாறுவோம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி, நல்ல ஒரு இன்ஜினியராக மாறுவோம் யார மாதிரி, ஜுல்கர்னைன் இஸ்கந்தரை போல, நல்ல ஒரு எக்கானமிஸ்டாக மாறுவோமே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போல, ஒரு எக்கானமிக்கலி நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோமே, நல்ல ஒரு இலங்கையில் ஒரு பொருளாதார சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் என்னுடைய வணிக கல்வியை நான் என்ன செய்ய போறேன், நான் பாவிக்கலாம் தானே. இப்படியாக கல்வியின் ஊடாக ஆகரத்தை சம்பாதிக்க முடியும். இது முதலாவது. ரெண்டாவது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆக பெரிய கிரைசிஸ் என்ன தெரியுமா? என்னைய பொறுத்தவரையில் மிடில் ஈஸ்டுடைய கிரைசிஸ் இருக்கலாம், அதெல்லாம் பொருளாதார கிரைசிஸ். அழிந்து போனது மறுபடியும் என்ன செய்ய முடியும்? கட்டி எழுப்ப முடியும். இப்போ தெத்துவா வந்துச்சு, நாங்கள்லாம் ஃபீல்டு இருந்து ஒர்க் பண்ணோம். இது எப்படி அப்பா எலும்பு கொண்டு கேட்டோம், பார்த்தா எலும்பிட்டுது. இப்போ வந்தன்றது வந்தவனுக்கும் தெரியாது, ஞாபகம் இல்லை, ஒருத்தருக்கும் தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ், பொருள் உடைமைகள் ஏதாவது இல்லாமல் போனது. ஆனால் ஆகப்பெரிய கிரைசிஸ் என்ன தெரியுமா? மனித பல பற்றாக்குறை. பாடசாலைகளுக்கு அதிபர் இல்லை, பல்கலைக்கழகங்கள்ல யார் இருக்கிறாங்க, பாடசாலைகள் ஆசான்கள் இல்லை என்றாங்க, பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய இமாம்களை வலுவூட்ட வேண்டும், அவர்களை அப்கிரேட் பண்ண வேண்டும், அவர்களுக்கு தேவையான வேகளை கொடுக்கிறோமான்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற ஆகப்பெரிய கிரைசிஸ். நீங்க மிடில் ஈஸ்ட் போங்க பார்ப்போம், மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் உள்ள இமாம்கள் யாரு? அந்த ஊர்வாசிகள் இமாம்கள் இல்லை. நான் ஊருடைய பேர்கள் சொல்ல விரும்பல. அங்கிருக்கிற இமாம்கள் எல்லாம் இம்போர்ட் பண்ணப்பட்ட இமாம். நான் ஒன்றை பதிவு செய்கின்றேன், இலங்கையும் அந்த இடத்திலிருந்து ரொம்ப தூரத்தில் இல்லை. எங்களுடைய பள்ளிவாசல்களுக்கும் இமாம்கள் நாங்கள் வெளியிலிருந்து இம்போர்ட் பண்ண வேண்டி வரும் என்பதை ஆய்வு ரீதியாக சமர்ப்பிக்கின்றேன். உண்மையில் நீங்கள் சொன்ன விஷயம் முக்கியமானது. இந்த பொதுவாக தொழிலுக்கு இந்த ஹார்ட் ஸ்கில்ஸ் என்று இந்த டிகிரி எல்லாம் வச்சுக்கொள்ளலாம், ஆனால் சாஃப்ட் ஸ்கில்ஸை பற்றி இன்று நிறைய பேசுகிறார்கள். அதில் முக்கியமாக இந்த EQ பேசுகின்றார், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் போல இந்த ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு விஷயம், SQ, இந்த ஆன்மீக நுண்ணறிவு என்பது கூட இன்று உலகில் ஒரு பேசு பொருளாக இருக்குது. எல்லாமே சேர்ந்தால்தான் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் உருவாகும், அந்த ஆளுமை உருவாகும். அது மாதிரியான ஒன்றை தான் நீங்கள் வலியுறுத்தீர்கள். நான் சும்மா கேட்குறவங்கள்ட்ட, இந்த மிடில் ஈஸ்ட் நடக்கிற இந்த கிரைசிஸ், இந்த போர் இருக்குதானே, இந்த போரில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில முரண்பாடுகள் எல்லாத்திலையும் இருக்கிறது. கொள்கையில், ஈமான்ல, ஃபேத்தில், எல்லாத்திலையுமே என்ன இருக்குது? முரண்பாடு தானே. ஆனால் ஒன்றில் அந்த ரெண்டு பேரும் ஒத்துமை. என்ன சொல்ல முடியுமா? தொழில்நுட்ப வளர்ச்சியா? அந்த ரெண்டு பேருக்கு உள்ள ரெண்டு பேருடைய கல்வியும் ஆத்மீகத்தோடு இணைக்கப்பட்ட கல்வி. அந்த ரெண்டு பேருடைய கல்விக் கொள்கையும், யார் ரெண்டு பேருடைய? ஈரானுடைய கல்விக் கொள்கையும் இஸ்ரேலுடைய கல்விக் கொள்கையும் ஒரு மத தலைவருடைய வழிகாட்டல் என்ன செய்து நடக்குது. ஒரு இஸ்ரேலுடைய பிரதமராக இருந்தாலும் அவருக்கும் ஆத்மீகத்துடன் இருக்குது, நிறைய இறுக்கம் சம்பந்தம் இருக்கிறது, வழிகாட்டல் பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுடைய மதகுருமார்கள் தான் இதை நடத்தாட்டுகிறார்கள் என்ற அளவுக்கு என்ன இருக்குது? ஒரு நெருக்கம் இருக்கிறது. அதே தான் ஈரான்லையும் இருக்கிறது. இந்த ரெண்டு பேருக்கு இடையிலக்கூடிய ஒற்றுமை என்னன்னு சொன்னால், அவர்கள் பொருளாதாரத்தில் அல்லது அவர்களுடைய அந்த யுத்தம் செய்த திறமையில் அவர்கள் முன்னேறி கொண்டு போனாலும் கூட ஆத்மீகம் என்பது அவர்களுக்கு பின்னால் என்ன இருக்கக்கூடிய ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. அந்த ரெண்டு பேரும் அதை வைத்துக் கொண்டுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை என்ன செய்ய முடியும்? மற்ற நாடுகளை பொறுத்தவரையில் அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, அவரிடத்தில் ஆத்மீகத்துறை என்பது என்ன செய்யவில்லை, பேசு பொருளாக இருக்கல்ல. ஆத்மீகம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆத்மீகத்தை சொல்லித்தரக்கூடியவர்களை தலைக்கு மேல் வைத்து சங்கைப்படுத்தியவர்கள் இன்று எங்கிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரியும். ஆமாம், நிச்சயமாக. நாங்கள் இன்று பல விடயங்களை பேசினோம், பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்பாக பேசினோம். உயர்கல்வி என்று வருகிற போது நாங்கள் பல துறைகளை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. இன்று எது மார்க்கெட் பண்ணக்கூடியதாக இல்லை சந்தையில் அதிகம் உழைக்கக்கூடியதாக இருக்கிறதோ அந்த துறைகளை நோக்கித்தான் அதிகமானவர்கள் கவரப்படுகிறார்கள். ஆனால் ஒரு சமூகம் என்று பார்க்கிற போது, ஒரு நாடு என்று பார்க்கிற போது எத்தனையோ துறைகள் நமக்கு தேவைப்படுகிறது. இப்படி விரிவாக சிந்திக்கின்ற ஒரு வழிகாட்டல் நமது மாணவ மாணவியருக்கு தேவைதானே? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக. அது குர்ஆனில் சொல்லப்பட்டு தான் இருக்குது. குர்ஆனில் கூட யுத்தம் நடந்து கொண்டிருந்தது.
அந்த யுத்தத்துக்காக வேண்டி மக்கள் போக வேண்டும், மக்கள் அனைவரும் போக வேண்டும் என்ற கட்டத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாராரை இல்லை, எல்லாரும் போகக்கூடாது. இந்த துறை கல்வித்துறையில் நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் தாயிஃபத்துன் லியத்தஃபக்கஹு ஃபித்தீன் என்று சொல்லி ஒரு சாராரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை நீங்க செய்ய வேணும், நீங்க அங்கே போகவா, நீங்க எங்கிறீங்க, நீங்க இதை படிங்க. போனவங்க திரும்பி வந்தால் அந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும். இந்த நாட்டில் நாங்கள் எல்லாரும் உழைத்து சம்பாதிச்சு கை நிறைய சல்லி இருக்கிறோம், எங்கள்கிட்ட பவர் இல்லை, என்ன செய்ய போறீங்க? எங்களுக்கு அரசியல் பிரமுகர்கள் தேவை. இந்த நாட்டுடைய நீதித்துறையில் நாங்கள் இருக்க வேண்டும், இந்த நாட்டுடைய மீடியா துறையில் நாங்கள் இருக்க வேண்டும், இந்த நாட்டுடைய பாதுகாப்பு துறையில் நாங்கள் இருக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய சர்வீஸ், இந்த நாட்டில் எத்தனையோ சர்வீஸ் இருக்குது. SLAS, SLES, SLFS, ஸ்ரீலங்கன் ஃபாரின் சர்வீஸ் ஒரு காலம் இருந்தது. ஸ்ரீலங்காவுடைய ஃபாரின் சர்வீஸில் முஸ்லீம்கள் தான் நினைஞ்சார்கள். அதில் எத்தனையோ காத்தாங்குடியை சேர்ந்த எத்தனையோ எம்பசிடர்ஸ் இருந்தாங்க. இப்போ கூட ஜாமியா நதீமியாவுடைய ஒரு எம்பசிடர் தான் சவுதியில் எம்பசிடராக இருக்கிறார், நாங்கள் பெருமையாக சொல்லிக் கொள்கின்றோம். இப்படியாக நாங்கள் சொல்ல போனால் சர்வீஸ், இந்த நாட்டுக்கு நாங்கள் ஒரு பணி செய்திருக்கிறோம் என்ற துறையில் எத்தனை பேர் இருந்தாங்க? GAக்களாக இருந்தாங்க. இன்றைக்கு எத்தனை GA இருக்கிறாங்க? இந்த நாட்டில் 320 என்ன சொல்லுவாங்க அதுக்கு, GSஆ இல்லை பிரதேச செயலாளர்கள், 320 பிரதேச செயலாளர்கள் எத்தனை முஸ்லீம் இருக்கிறாங்க? குறைஞ்சபட்சம் எங்களோட பாப்புலேஷன் படிக்க பார்த்தா 32 பேராவது நாங்கள் இருக்கோம், 32 பேராவது நாங்கள் இருக்கோம். நாங்கள் இல்லை, சனத்தொகை பெருகிறது, ஆனால் மனித வளம் எப்படி இருக்கிறது? அப்படியே குறைந்து விட்டு போகுது. AGA இல்லை, பிரதேச செயலாளர்கள் இல்லை, இப்படி சொல்லி கொடுப்பன பிரின்சிபல்ஸ் இல்லை, போதுமான மனித வள பற்றாக்குறை, சர்வீஸில் எங்களோட ஆட்கள் இல்லை, SLAS, SLES, SLFS என்று சொல்லி 12 வகையான சர்வீஸ் இருக்கிறது. நான் பல்கலைக்கழகங்களுக்கு போக இருக்கின்ற மாணவ மாணவிகளிடத்தில் மிக வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன், ஒரு காகித துண்டை மட்டும் எதிர்பார்த்து நீங்கள் போக வேண்டாம். அது நீங்கள் உங்களுக்கு செய்து கொள்ளக்கூடிய ஒரு துரோகம். அந்த காகித துண்டை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டிய எம்மாத்திரமோ வேலைகள் இருக்கிறது. என்ன இப்படி சொல்லுவோமே, டிகிரியால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் டிகிரி இல்லாமல் எத்தனையோ விடயம் செய்ய முடியாது. டிகிரியால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் டிகிரி இல்லாமல் ஒரு SLAS ஆஃபீஸராகவோ SLES ஆஃபீஸராகவோ நல்ல ஒரு தரமான பிரின்சிபலாகவோ அல்லது நல்ல ஒரு வளமான ஒரு இன்டர்நேஷனலி ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாகவோ வளம் வரணும் என்றிருந்தால் இந்த டிகிரி என்ன செய்யப்படும்? நான் அதான் சொன்னேன், உள்ளே நுழைவதற்கு இந்த காகிதத்துண்டு என்ன செய்யும் உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் அதில் நிலையாக நிற்பதற்கு அது போதாது. நிலையாக நிற்பதற்கு உங்களுக்கு வேற துறைகளில் நீங்கள் ஒரு துறை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்பது அடிப்படை. ஆமாம், இன்று இந்த கலந்துரையாடலை நாங்கள் பல விடயங்களை பேசியிருக்கிறோம். உண்மையில் இன்று பரீட்சை பெறுபவர்கள் வந்த சூழலில் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி சமூகமாக நாடாக செல்லலாம் என்பதற்கான முக்கியமான ஆலோசனை இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனைகள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஏனைய உயர்தர பரீட்சைகளை பெறுபவர்கள், பல சிறப்பாக பெற்ற மாணவர்கள் பல துறை சார்ந்து வெவ்வேறு தளங்களில் இருந்து சமூகத்துக்கும் நாட்டுக்கும் உதவ வேண்டும். அதுபோல் சொந்த குடும்பத்துக்கும் தங்களை உருவாக்கிய பாடசாலை, தங்களை வளர்த்த சமூகத்தினுடைய முக்கியமான நபர்கள், நெருங்கிய உறவினர்கள், கல்விக்காக பணியாற்றுகின்ற எல்லோருடைய ஒத்துழைப்போடும் இதை சிறப்பாக செய்யலாம் என்கிற ஒரு அருமையான ஒரு கலந்துரையாடலை, ஆலோசனையை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் இதற்கு மிகவும் பெருமதியான ஒரு பங்களிப்பை செய்த முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். கல்வி என்பது தான் மிகவும் அடிப்படையானது. இன்றும் கூட நான் கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் அதை சொல்லலாம். இன்றும் கூட நான் ஒரு படத்தை பார்த்தேன். காசாவிலே ஒரு கடற்கரையோரம் கதிரையில் இருந்து கொண்டு, மேசை கூட இல்லை, கடற்கரை மணலில் இருந்து கொண்டு பரீட்சை எழுதுகிறார்கள். எந்த பெரிய அழிவு வந்தாலும் கல்விதான் ஒரு சமூகத்துடைய மிகப்பெரிய பலம் என்பதை அவர்கள் சொல்வது போல் அது இருக்கிறது. ஆகவே நமக்கு சிறுபான்மை சமூகமாக இருந்தால் அல்லது வேறு வகையில் இருந்தால் பல வகையில் சவால்கள் வரலாம். ஆனால் நாங்கள் இந்த கல்வி என்கிற அடிப்படை பலத்தோடு எப்படி மேலே வரலாம் என்பது நீங்கள் சொன்னது போல இது வெறும் கல்வி அல்ல, எல்லாம் இணைந்த ஒரு நல்ல கல்வியினூடாக நிச்சயமாக வெளியே வர முடியும் என்கிற நம்பிக்கையை தான் நாங்கள் இதிலே கொடுக்கிறோம். அதை பற்றி கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஜஸாக்கமுல்லாஹ் ஹைர். அல்லாஹ் அருள் செய்வானாக. கடைசியாக சொல்வதாக இருந்தால், இந்த நாட்டில் ஒரு தலை சிறந்த ஒரு வளவாளராகவும் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு வளவாளராகவும் நீங்களும் நானோ இருக்க வேண்டும் என்றிருந்தால் எங்களிடத்தில் 3 ஈயை நாங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும். 3
எல்லாருமே எத்தனை பேசுவாங்க, இமெயில்டுவாங்க, சேனல் எல்லாரும் நான் சொல்றது முதலாவது வந்து எஜுகேஷன். அது ஆத்மீகத்துடன் நிறைந்த சேர்ந்த, நான் ரெண்டாக பிரிக்கிறதே இல்லை. கல்வியை ரெண்டாக பிரித்து பார்க்கும் பார்வை எனக்கு கிடையாது. கல்வி என்பது ஒன்றாக பார்க்கப்பட வேண்டும். அதில் ஆத்மீகம் இருக்கு ஒரு கட்டாயம். ஆத்மீகம் இல்லாத கல்வி கல்வியும் அல்ல. அது கல்வி ஆத்மீகத்தை மட்டும் பிரித்து பார்த்து படிக்கக்கூடிய கல்வி கல்வியும் அல்ல. ரெண்டும் என்ன செய்ய வேண்டும், இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான் பார்வை. இது ஒரு முதல் பார்வை. ரெண்டாவது வந்து என்டர்பிரினர்ஷிப், தொழிலாண்மை. சம்பளம் வாங்குற கைகளாக ஆகிவிடாதீர்கள், சம்பளம் கொடுக்கிற கையாக மாறிவிடுங்கள். படித்து எங்காவது வேலை செய்யணும் என்ற உணர்வை மறந்து விடுங்கள். பலருக்கு தொழில் கொடுக்க வேண்டும், தொழில் அதிபர்களாக மாற வேண்டும். ஹதிஜா நாயகி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஏதோ ஒரு பெண்மணியாக இருந்தார். இந்த முயற்சியானது என்பது எல்லோரும் செய்ய வேண்டும், எல்லாரும் செய்யலாம். தொழில் என்பதுதான் முதுகெலும்பு. அது கட்டாயம் பேசப்பட வேண்டும். என்னுடைய இலங்கை நாட்டுடைய கல்விக் கொள்கை, இந்த இலங்கை நாட்டுடைய கல்விக் கொள்கை ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். என்றால் ஃபைனான்சியல் நிதியியல் கல்வி சம்பந்தமாக எந்த ஒரு தலையங்கமும் இங்கு இல்லை, பாடத்திட்டத்தில் இல்லை. அதே இப்பதான் போட்டிருக்கிறாங்க தொழிலாண்மை என்று சொல்லி, என்ன தொழில் திறன் பண்ணி பற்றி இல்லை. மூணாவது என்று சொன்னால் எத்திக்ஸ். என்ன அறம். எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கிறது. நாய் வித்த பணம் குறைக்க மாட்டாது, வேப்பெண்ணெய் வித்த பணம் கஷ்க மாட்டாது. ஒருவனை கொலை செய்தாவது சம்பாதிக்க முடியும். நாங்கள் பொதுவாக கொலை செய்வர்களை பார்க்கறது யார? ரோட்டில் போகிறவனைத்தான். வைத்தியர்களுக்கும் கொலை செய்ய முடியும். அதை பற்றி ஃபிக்ஹ் பேசி இருக்கிறது. ஒருவருடைய வீடு கட்ட போறாரு, ஏன்னா அவருடைய வீட்டை எனக்கு இப்படியெல்லாம் கட்டித்தாருங்கள் என்று சொன்னார். எனக்கு நன்றாக தெரியும் வீண் விரயம் என்று சொல்லி. ஆத்மீக விரும்பியம் இருக்கும் என்றிருந்தால் என்னுடைய வருமானத்தை பற்றி மட்டுமல்ல, இதனுடைய பயன்பாட்டை பற்றி மறுக்க என்ன செய்ய முடியும், புத்தி சொல்ல முடியும். வீண்வரியம் இல்லாமல் வாழக்கூட சொல்ல முடியும். எனவே இந்த 3 டெவலப் பண்ணிக்கோங்க. இருக்கக்கூடிய அமைப்புகள் அனைத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு புத்திபதினர் இந்த 3 மையமாக வைத்து ஒரு பாடத்திட்டத்தை என்ன செய்ய முடியும், டெவலப் பண்ண முடியும். எத்திக்ஸ் முதலாவது, அறம் ரெண்டாவது, என்டர்பிரினர்ஷிப் மூணாவது, எஜுகேஷன். எத்திக்ஸ் இருக்கிறது, என்டர்பிரினர்ஷிப் இருக்கும் என்றிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் எஜுகேஷன் தானாக நெஞ்சிடும். அதுக்கு உதாரணம் ஜாமியா நலீமியாவுடைய ஸ்தாபகர் நலீம் ஹாஜியார். அவருடைய பேருக்கு பின்னுக்கு போடுறதுக்கு BA பட்டமும் இருக்க இல்லை, MA பட்டமும் இருக்க இல்லை, PhDயும் இருக்க இல்லை. எந்த ஒரு இங்கிலீஷ் எழுத்தும் பின்னால் போடுறதுக்கு இருந்தது ஹாஜியார் என்பது மட்டும்தான். ஆனால் அவரிடமிருந்த செல்வமும், அவரிடமிருந்த தொலைநோக்கும், அவரிடமிருந்து என்ன இஹ்லாஸும் எத்தனையோ விடயங்களை சாதித்தது, உருவாக்கியது. எனவே இந்த 3 எஜுகேஷன், என்டர்பிரினர்ஷிப், எத்திக்ஸ், இது சம்பந்தமாக கதைப்போம் வரக்கூடிய சந்தர்ப்பங்களில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமாம், மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். இந்த 3 ஈக்களோடு நல்ல ஒரு செய்தியோடு இந்த அளவிலே இந்த பெறுவாறு அது பின்னரான கல்வி மறுமலர்ச்சி கவனம் தொடர்பான இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்கிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கமுல்லாஹ் ஹைர்.